அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீராம். இப்போ நம்ம போன வீடியோல பார்த்த டாக்குமெண்டேஷன்ஸ்ல இருக்கிற இஷ்யூஸ்க்கு தான் இந்த சொல்யூஷன்ஸ் வீடியோ. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்ல இருக்கிற மேஜர் அண்ட் காமன் ப்ராப்ளம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ஆ நேம் சேஞ்ச் பண்றது. அதாவது நேம் மிஸ்டேக்ஸா இருக்கிறத அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? அது ஒண்ணு. இப்போ அடுத்து வந்து சர்வே நம்பர் மிஸ்மேட்ச் ஆகுறது, இல்ல மிஸ்ஸிங் ஆகுறது. அது ஒண்ணு. இதுக்கு அடுத்து சப்டிவிஷன்ஸ். அதாவது நம்ம சப்டிவிஷன் பண்ணும்போது, அந்த சப்டிவிஷன் நம்பர் வந்து பட்டாலயும், ஈசிலயும் அப்டேட் ஆகாம இருக்கிறது. எப்படி நம்ம அத வந்து சரி பண்றது? இந்த 3 இஷ்யூஸ் தான் காமனா இருக்கிற இஷ்யூஸ் அண்ட் மேஜரா இருக்கிற இஷ்யூஸ்ன்னு கூட பார்த்தோம்னா. இது வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்டு நேம் வந்து மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் இப்போ என்னோட பேர் ஸ்ரீராம்னு வச்சுக்கோங்களேன். SRIRAM இதுதான் நான் யூஸ் பண்ற ஸ்பெல்லிங்ஸ் ஆக்சுவலா. இப்போ ஒரு சில பேர் வந்து SRIக்கு SHRIன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர். அவங்க வந்து இத எப்படி சரி பண்றதுன்னா, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போதே டைப்ரைட்டிஸ்ட்டு எந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்றாங்க, நம்ம சொல்ல சொல்ல தான் அவங்க டைப் பண்ணணும். அந்த மாரி இது பண்ணோம்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாளடைவுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. நமக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா, இப்போ வந்து இது இஷ்யூ ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, இதையும் அண்டு நம்மளோட இது சர்வே நம்பர் மிஸ்ஸிங் ஆகுது பார்த்தீங்களா, அதையுமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ வந்து சர்வே நம்பர் மிஸ்ஸிங் ஆகுறதுன்னா, நம்மளோட ஈசிலயும் சரி, பட்டாலையும் சரி சர்வே நம்பர் ஒழுங்கா இல்லாம மிஸ் ஆகுறது, இல்ல வேற சர்வே நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அதை எப்படி சரி பண்ணலாம் பார்த்தோம்னா, அதுவும் இதுவும் ஒரே கான்செப்ட் தான். வருவாய்த்துறையிலிருந்து நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் டேட் திருத்த பத்திரம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு பத்திரத்த வாங்கி நம்ம வந்து அப்ளை பண்ணி அத குடுத்தோம்னா, அது நமக்கான இத வந்து கரெக்ட்டா குடுத்துருவாங்க. அது ஒரு இஷ்யூஸ். இது வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு இது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்க்கு. இப்போ சப்டிவிஷன்னா என்ன? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பெரிய ஒரு 2 ஏக்கர் இருக்கிற ஒரு சர்வே நம்பர்ல இருந்து நம்ம வந்து ஒரு சின்னதா பாகம் ஒரு 50 சென்ட் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 சென்ட்டுமே வந்து இப்ப நம்ம புதுசா ரிஜிஸ்டர் பண்ணி, புதுசா பதிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வே நம்பர்ல இருந்து நம்ம எதுல 50 சென்ட்டுக்கான நம்பர மட்டும் சப்டிவிஷன் நம்பர்ன்னு சொல்லுவாங்க அத. அந்த சப்டிவிஷன் நம்பர் நம்ம வாங்குன பட்டாலயும், நமக்கு உண்டான அந்த ஈசிலயும் அப்டேட் ஆகாம இருந்ததுன்னா, அதுவுமே ப்ராப்ளம் தான். ஸோ, அது எப்படி அப்டேட் பண்ணணும்னா, இதையுமே அதே வருவாய்த்துறையில இருந்து போயிட்டு, ஸோ இதுக்குண்டான ஒரு ஃபார்ம் இருக்கு ஆக்சுவலா பார்த்தோம்னா. அந்த ஃபார்ம் பார்த்தோம்னா, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வித் சப்டிவிஷன் அந்த ஃபார்மோட நேம் பார்த்தோம்னா, அந்த ஃபார்ம் வந்து நம்ம வாங்கி, அதுக்கான அப்ளை பண்ணி, நம்ம வந்து அத நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ, இது எல்லாமே வந்து மேஜரா நடக்கிற, காமனா இருக்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தோம்னா. ஸோ, தென் வந்து இது இல்லாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடுத்து வந்து ஒரு சில விஷயம்ஸ் இருக்கு. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா மேஜரா நடந்த இஷ்யூ கிடையாது. பட் ஆனா, அதையும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்குல்ல, அதான எரர். அதுக்கடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா, மிஸ்ஸிங் பவுண்டரீஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் மதர் டாக்குமெண்ட். அதாவது இந்த 3 இஷ்யூஸுமே வந்து மேஜரா நடக்கிற இஷ்யூஸ் இல்ல. ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம புது ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு விஷயம் இருந்தா அப்படின்னு. எஃப்எம்பி ஸ்கெட்ச் எரர்னா ஒண்ணும் இல்லங்க. இப்ப நம்ம கிராமத்துல ஒரு சின்ன வயல் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி ஒரு 1 ஏக்கர் வயல் வாங்க போறோம். ஒரு கிராமத்துல வீடு வாங்குறோம்னா, அந்த கிராமத்துல இருக்கிற ஸ்கெட்ச்ல நம்ம வாங்க போற சர்வே நம்பர் கொண்ட அந்த இடம் இருக்கான்னு செக் பண்றது தான் எஃப்எம்பி ஸ்கெட்ச்ங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் பவுண்டரீஸ்னா, இப்ப நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது, அந்த பவுண்டரி லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது தெற்கை இவ்வளவு தெற்கை இத்தன அடி இருக்கு, வடக்கை இத்தன அடி இருக்குன்னு அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம கரெக்ட்டா இருக்கான்னு டைப் ரைட்டிங் பண்ணும்போது, அது நம்ம பக்கத்துல இருந்து அத சரி பண்ணி சொன்னா, அவங்க கரெக்ட்டா டைப் பண்ணிருவாங்க. அது ஒரு விஷயங்க. இப்போ மிஸ்ஸிங் மதர் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதர் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ்னா, நம்ம நேரடியாவே போயிட்டு பத்திரத்த வந்து பத்திரத்துறை ஆஃபீஸ்ல வந்து நம்ம நேரடியா போயிட்டு அவங்கள்ட்ட சொல்ல சொல்ல, சொல்லி நம்ம வந்து அத நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மதர் டாக்குமெண்ட்டோட காப்பிய நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ, அதனால எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த 3 பாயிண்ட்ஸுமே காமனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இப்போ சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸுமே மேஜரா நடக்காது. பட் ஆனா, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நாளடைவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இதுக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லயும் பண்ணலாம். ஆனா, ஒரு சிலத மட்டும் ஆன்லைன்ல பண்ண முடியாது. அது என்னென்னன்னா, திருத்த பத்திரம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாது. இன்னொன்னு வந்து அ சர்வே அளக்கிறது அது வந்து நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாது. இது மட்டும் நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியாது. பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல பண்ணலாம். ஆன்லைன்ல பண்றது எல்லாமே நான் வந்து அந்த வெப்சைட்ட உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து பின் பண்ணி குடுக்குறேன். ஸோ, அத நீங்க செக் பண்ணி உங்களுக்கான எந்தெந்த பிரச்சனை இருக்கோ, நீங்க அதிலேயே டைரக்ட்டா போயிட்டு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்க வந்து நேரடியா போய் ஆஃப்லைன்ல பண்ணலாம்னு பண்ணலாம். இல்ல ஆன்லைன்ல பண்ணலாம்னு பண்ணலாம். எதுல பண்ணலாலுமே சரி, நம்ம கரெக்ட்டா பண்ணி குடுத்தோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க எனக்கு வந்து ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுவே ஏதாவது கத்துக்கணும்னு சொன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நான் அத கத்துக்கிறேன். ஸோ, தேங்க் யூ.